வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற இரக்கமுள்ள நம் நோய்களை எல்லாம் சுகமாக்குகிற ஆண்டவர் முன்னிலையிலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் எங்களையே முழுமையாக உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கண்ணீரை எல்லாம் காண்கின்ற ஆண்டவர் முன்னிலையிலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து, காண்கின்ற தேவனே, எங்களை மன்னிக்கின்ற தேவனே, இரக்கத்தை பொழிகிற தேவனே, இதோ எங்களை முழுமையாக எங்கள் கவலைகளை கண்ணீரை எல்லாம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் உம் பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து உம்மில் மட்டும் நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொல்லி முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே, மகிமையின் பட்டயமே, திக்கற்றோரின் தகப்பனே, எளியவரின் கேடயமே, இதோ நாங்கள் உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம்.
திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயம் ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். பரலோக ராஜாவே ஆராதிக்கின்றோம். பூலோகத்தின் அதிபதியே ஆராதிக்கின்றோம். பரலோக ராஜாவே ஆராதிக்கின்றோம். பூலோகத்தின் அதிபதியே ஆராதிக்கின்றோம். ஜெயம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஜொலிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஜெயம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். ஜொலிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் நம்மை, நம் குடும்பத்தை, நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இரக்கத்தை பொழிகிற ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நம்மை விட மேலாக நம் தேவைகளை அறிந்திருக்கிறவர். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூட தெரியாதவர்கள் நாம். ஆனால் இதோ நம்மோடு உறவாட, நம்மில் ஒன்றாக, நம்மை ஆசீர்வதிக்க பெயர் சொல்லி அழைத்து இதோ இந்த நாளிலே திடப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் முன்னிலையிலே முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்மையே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக நாம் இப்பொழுது கேட்ட இறைவார்த்தையின் அடிப்படையில் எல்லா நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். அவரது காயங்களால் நாம் நலத்தை பெறுகிறோம். நமக்காக பாடுகள் பட்டு நம் விடுதலைக்காக, நம் உடல் சுகத்திற்காக இதோ காயங்களை ஏற்றவர் நம் ஆண்டவர். அவருடைய சிலுவையோடு நம்முடைய காயங்களை, நோய் நொடிகளை, மனபாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து எல்லா நோயாளிகளுக்காக குறிப்பாக ஜெபிப்போம். பல்வேறு நிலைகளில் நோயினால் அவதிப்படுகிறவர்கள், எல்லா விதமான உடல் அளவில் வேதனை அனுபவிக்கிற அத்துணை நபர்களையும் ஒப்புக் கொடுத்து எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே நம் குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மையே முழுமையாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற இடம் நம் குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ளவர்கள். இவர்களை அன்பு செய்வதன் வழியாக இறைவனை நாம் அன்பு செய்வதனுடைய தொடக்கம் அங்கே அமைகிறது. குடும்பமே திரு அவையின் அடித்தளமாக, முதன்மை இடமாக அமைகிறது. நம் குடும்பத்திலே எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து, குறிப்பாக அன்பில்லாத வறட்சியுற்ற இடங்களில் எல்லாம், மன்னிக்க முடியாத சூழல்களில் எல்லாம், மறக்க முடியாத நிலைகளில் எல்லாம், நம் குடும்ப உறவுகளில்
ஆண்டவரது இரக்கம் நிரம்பி வழிய வரம் கேட்டு குடும்ப உறவுகளை ஒப்புக் கொடுத்து எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே நம் குழந்தைகளை, மாணவ செல்வங்களை ஒப்புக் கொடுப்போம். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எழுந்து நிற்கவும். அவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்பார்கள். படிக்கிற கல்லூரிக்கு கடந்து செல்ல போகிற குழந்தைகள், இளையோர், நீங்கள் எழுந்து நின்று முதல் பாதியை சொல்லும் பொழுது எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நிற்கின்றவர்கள் சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ மாணவிகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை, நம்முடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள், பொருளாதார தேவைகள், மனதில் இருக்கிற இப்பொழுது நம் மனதில் இருக்கிற எண்ணங்கள், நன்றி எறிதல்கள், ஒரு திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கிறவர்கள் இருப்பீர்கள். இந்த மாதத்தில் பிறந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் இருப்பீர்கள். பல்வேறு பயணங்கள் மேற்கொண்டு நன்றி சொல்கிறவர்கள் இருக்கலாம். திருமணங்கள் நடந்ததற்கு நன்றி சொல்லலாம். பல்வேறு நிலைகளில் உங்களுடைய தனிப்பட்ட நன்றி எறிதல்களையும் வேண்டுதல்களை எல்லாம் இந்த 10 மணியில் வைத்து ஆண்டவர் இரக்கத்திற்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும்
எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படிடுவோம். இறுதி 10 மணியிலே அருளாலய தியான மையத்தை குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் இறைவன் தந்த பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நிமிடம். பல்வேறு நிலைகளில் இந்த பல ஆண்டுகளாக நீங்கள் அருளாலயத்தில் ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த நாட்களிலே எனக்கு தெரிந்த எல்லா பணியாளர்களையும், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்ற நிமிடம். விவிலியத்திலே ஒரு வார்த்தை, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். பல நிலைகளில் நீங்கள் உதவி செய்தாலும் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் இந்த இல்லத்தில் பணி செய்யும் அளவிற்கு தகுதியற்றவர்கள், பயனற்ற பணியாளர்கள். நம் கடமையைத்தான் நாம் செய்திருக்கிறோம் என்ற இந்த மனநிலையிலே நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு இறைவன் நம்மை பாதுகாத்ததற்கு, நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியதற்கு நன்றி செலுத்தி அருளாலயத்தினுடைய எதிர்காலத்தையும், கடந்து வரப்போகிற எல்லா நபர்களையும், இனியும் இந்த ஆலயத்திற்கு வரப்போகிற அநேக ஆயிரம் மக்களை மனதில் கண்டுகொண்டு இனியும் பணி செய்கிற போகிற அநேக அருட்தந்தையர்களை மனதில் கண்டு நன்றி செலுத்தி அவர்களை ஒப்பு கொடுத்து இரக்கத்திற்காக இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும்
உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உருக்கமாக தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும், எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வோம். அவரது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து வருகின்ற அபிஷேக நிமிடங்களிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். அமர்ந்த வண்ணமாக அவரது பிரசன்னத்தை உணர்ந்து அமைதியில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமது இரக்கத்தால் எங்களை நிரப்பும், எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். கொண்டு வந்ததை ஆண்டுகிட்ட கொட்டிட்டு போறீங்களா? கொடுத்துட்டு போறீங்களா? விட்டு விடுக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நம்பலாமா? நான் ஆண்டவரே எனக்கு தெரியல, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் விட்டுறாங்களாம், எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களாம். அப்போ ஃபாதர் அடுத்த ட்ரிப்பு உங்கள்கிட்ட வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? ஃபாதர் இதுக்காக வேண்டிக்கங்க, அதுக்காக வேண்டிக்கங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அதுக்கு சத்தத்தை காணோம், சொல்ல மாட்டீங்களே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் இன்று காலையில் வந்தவுடன் ஆண்டவரிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டீர்கள், அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட என்னென்ன கஷ்டங்களோ, என்னென்ன துன்பங்களோ, கடன் பாரம் எல்லாவற்றையும் கடைசியாக இப்பொழுது தொடக்கத்திலேயே தந்தையவர்கள் சொன்னார்கள், உடல் நோயிலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக என்று சொல்லிதான் 10 மணிகளை நாம் ஏறெடுத்தோம், அப்படி தானே? அன்புக்குரியவர்களே, நோயோடு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகளோடு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடன் பாரங்களோடு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் யார் மீது சுமத்த வேண்டும்? அப்படிதானே சுமத்தணும்? சுமத்தணும் வேண்டாமா? நிறைய பேர் தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்களே. ஏன் பயமாக இருக்கா? ஆண்டுகிட்ட சுமத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்று. எல்லோரும், குறிப்பிட்ட நபர்களை சொல்லவே இல்லை ஆண்டவர். எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நான் இப்பொழுது நம்ம குணமளிக்கிற ஆராதனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தை. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவள் மேலுடையின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது வாசிங்க, யாரா ஒருத்தர் தான் வாசிக்கணும். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. ஆமென். மறுத்தனர். ஆண்டவரே, மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த பெண் ஆண்டவருடைய மேல் உடையின் ஓரத்தை தொட்டா? மக்கள் கூட்டம் நெருக்கிட்டு போதியா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? முதுவை தொட்டிருக்கலாம்ல, அப்படிதானே? அப்படியே போய் முதுவை தொட்டு என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கப்பா அப்படி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை 12 ஆண்டுகளாக அவனுடைய உடலில் உள்ள உதிரமெல்லாம் போயிடுச்சு. அவள் பலவீனமாக இருந்திருப்பா, உடலில் சத்தே இருந்திருக்காது. அப்போ கூட்டம் நெருக்கிட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்கலாம்? கீழே கூட தள்ளி விட்டுருக்கலாம், உருண்டு உருண்டு கூட வந்திருக்கலாம், காலை பிடிச்சிருக்கலாம்ல இல்லையா? காலை பிடிச்சி ஆண்டவரே என்னை குணமாக்குங்கப்பா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? ஏன் மேல் உடையின் ஓரத்தை தொட்டாள்? நம்பிக்கை, நம்பிக்கை. அப்படியா? நம்பிக்கையினால தொட்டாளா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை ஒரு தெளிவுபடுத்துவதற்காக ஆண்டவர் நான் இதை பேச வைக்கிறார் நினைக்கிறேன். தூத்துக்குடியில் சிபிஎம் சிலான் பெண்டகாஸ்ட் அந்த குழுவினர் கூப்பிட்டார்கள்னு சொல்லி நானும் போயிட்டேன். அங்கே போய் ஜெபம் நடத்துகின்ற போது குணமளிக்கிற ஜெபத்தின் சமயம் இதை நான் அவர்களிடம் கேட்டேன். எல்லோரும் விவிலியம் கரைச்சி குடித்தவர்களே, ஏன் அவள் மேலுடையின் ஓரத்தை தொட்டாள்? இதற்கு காரணம் சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவர்களும் இப்படித்தான் பதில் சொன்னார்கள். அவட்ட நம்பிக்கை என்னொன்று, அவள் பெரும்பாடு உள்ள பெண், தீட்டுப்பட்டவ, அதனால் என்ன செய்யக்கூடாது? ஆண்டோட தொடக்கூடாது, அது தீட்டு, அதனால் அவள் தொடலை அப்படி சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை ஆண்டவர் யூதன் இல்லையா, அதனால் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். யூத முறப்பிரகாரம் யூதர்கள் 8 வகையான ஆடைகளை அணிவார்கள். அதில் ஓர் ஆடை தான் மேல் ஆடை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேல் ஆடை என்று சொல்லுகின்ற போது எண்ணிக்கை புத்தகம் 15ஆம் அதிகாரம் 39வது இறை வார்த்தையிலிருந்து 37 வாசிங்க. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ போய் பேசு, அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய். நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாக உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்பியதை பின்பற்றாமல் இருக்க நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த பெண் அந்த யூத சட்ட பிரகாரம் படித்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? அப்போ அவ போய் அந்த இளநீல நாடா அந்த குஞ்சத்தை தொடுகிற போது அவள் மனதுக்குள்ளாக சொல்லி கொண்டாள், ஆண்டவரே, கண்கள் காண நான் இச்சித்திருந்தேன், நான் மனதார பாவம் செய்திருந்தேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அப்படி என்று அந்த இளநீர் அந்த குஞ்சங்களை தொடுகிற போது, மேலுடையின் ஓரத்தை தொடுகிற போது இயேசுவிடமிருந்து வல்லமை வெளியானது, அவள் சுகம் பெற்றாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், என் ஆண்டவருக்கு மகிமையாக. அப்போ அவங்க எல்லாரும் நிறைய படித்தவங்க இல்லையா, பைபிள் கரைச்சு குடித்தவங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, ஒரு கன்னியாஸ்திரி என்னத்தை சொல்வாளாம் அப்படி தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே. நானும் என்னடா ஒரு கன்னியாஸ்திரி என்னத்தை தான் பேச போகிறோம் தான் நினச்சேன். ஆனால் இதற்கு கேள்வி கேட்ட போது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதன் பிறகு இதை விளக்கி சொன்ன பிறகுதான் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு சொன்னார்கள், ஆர்சி மக்களுக்கு இவ்வளவு விளக்கம் தெரிகிறது என்பது இன்றுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். கரங்களை நன்றாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கூட நீங்கள் ஆண்டவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், இரு கரங்களை நெஞ்சோடு வைத்து கொள்ளுங்கள். புத்தகத்தை எல்லாம் கீழே வச்சிருங்க. எல்லாரும் பைபிளை மூடிட்டு புத்தகத்தை எல்லாம் கீழே வச்சிருங்க. நெஞ்சோட கையை வைத்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் நற்கருணை நாதர் உங்கள் மத்தியில் கடந்து வந்தார். எல்லோரும் கரங்களை நீட்டினீர்கள். அவர் தொட்டார் என்ற விசுவாசம் எத்தனை பேருக்குள் வந்தது? நீங்க அவங்கள தொற்றீரா என்ற கேள்வியை கேட்கிற போது, அவரை தொட்டிருக்கனா அப்படிங்கிறத நாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த வேளையில் விசுவாசத்தோடு, ஆண்டவரே, உம்மை தொடுவதற்கு நான் தகுதியற்றவள் ஐயா, உம்மை தொடுவதற்கு நான் தகுதியற்றவள், உம்மை பார்ப்பதற்கு நான் அருகதையற்றவள் ஆண்டவரே, பாவியிலும் பெரும் பாவியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா. என் கண்கள் காண இச்சித்தேன், என் உடலை என் விருப்பப்படி நான் நடத்தி இருக்கிறேன். போராமை என்ற ஆமை என்னை ஆட்கொண்டு எத்தனையோ பேர்களுடைய பெயர்களை மட்டும் கெடுக்கவில்லை, வாழ்க்கையே கெடுத்திருக்க ஆண்டவரே. பேராசை கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஐயா. என் வாயில நல்லதே வரல, பொய் சொல்வதற்கு நான் அஞ்சுவதே இல்லை ஆண்டவரே. என் சகோதரன் சகோதரிய மனதார நான் மன்னிக்கலையப்பா. நீ தெளிவாக சொல்லுகிறேன், உன் சகோதர சகோதரிகளை நீ மனதார மன்னிக்காவிட்டால் கெட் அவுட், காணிக்கை தூக்கிட்டு போன்னு சொன்னீங்கப்பா. என்னை எத்தனை முறை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் மன்னிக்கல ஆண்டவரே, நான் மனதார மன்னிக்கலப்பா. இப்ப மன வருந்துறேன் ரச்சா. நான் மறைவாய் செய்த பாவங்கள், அநியாயமாய் வாங்கின வட்டி, அது குட்டி போட்டிருக்கப்பா. பேராசையோட வாழ்ந்தனப்பா. உன் முன்னிலையில சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. பல பாவம் ஐயா. விபச்சார பெண்ணை பார்த்து சொன்னேன், இனி பாவம் செய்யாதே போய் என்று மன்னித்தீர் ஐயா. நல்ல கள்ளனை பார்த்து சொன்னேன், இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று சொன்னீர் ஐயா. என்ன பார்த்து என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரே? அன்புக்குரியவர்களே, எந்த பாவத்திலிருந்து உன்னால் விடுதலை ஆக முடியவில்லையோ அப்படியே அதை கொண்டு வாங்க கண் முன்னால. நான் இப்படி ஒரு பலவீனமா இருக்கிறேன்,
என்னால கோபத்தை அடக்கவே முடியல ஆண்டவர். ஆத்திரத்தோட தான் பல காரியங்கள்ல பதஷ்டமான வேலைகளை செய்துட்டு இருக்கான்ப்பா. பொறுமைங்கிறது என்னட்ட இல்லை ஆண்டவர. தாழ்ச்சிங்கிறது என்னட்ட இல்லப்பா. தான் என்ற கர்வம் தான் எனக்கு இருக்கு. நாங்கிற பெருமை தான் இருக்கு. நான் வாழ்ந்தா போதுங்கிறது தான் இருக்குப்பா. சுயநலத்தோட வாழ்ந்திருக்கிற ஆண்டவர, என் அன்பு தகப்பனே, ராஜாதிராஜனே, உம்மை பற்றி கொள்வதற்கு பதிலாக நான் எதையோ பற்றி கொண்டேனே. பில்லி சூனியக்காரனை தேடி போனப்பா, மந்திரவாதியை தேடி போன ஆண்டவர, சோசியக்காரனை தேடி போனப்பா. வீட்டுக்கு முன்னால சிலுவை வைக்கிறதுக்கு பதிலா வேற எதையோ வச்சுட்டேனப்பா. என்ன மன்னிப்பீரோ இயேசுவே. உம்முடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தால் என்னை கழுவி இந்த வேளையிலே பரிசுத்தப்படுத்தி எனக்கு சுகத்தை தாருமையா. முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம். தயவு செய்து எழுந்து நில்லுங்க. கால் முடியாதவர்கள் கூட எழுந்து நில்லுங்க. உன் கால்களுக்குள்ளாய் ஒரு வலிமையை ஆண்டவர் தர இருக்கிறார். அவரை மட்டும் உற்று பாருங்க. கண்களை தரங்க. இயேசுவை மட்டும் பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கத்தால் தலை குனியவே இல்லை. அவரை நோக்கி பாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் கடன் பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. என் பிள்ளையின் திருமண தடையை நீக்கி போட்டதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னுடைய கர்ப்பத்தின் தடைகளை எடுத்து மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னுடைய சொத்து பிரச்சனை, என்னுடைய வீட்டு பிரச்சனை, இதனால என்னுடைய சகோதரருக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்க ஆண்டவரே, நிலையானதவற்றை தேடிக்கொண்டிருக்கிறேன்ப்பா. நிலையானது எது என்பதை நான் தேடுவதற்கு பதிலாக இதுதான் நிலையானது என்று சொல்லி ஏமாந்து போய் நிலையற்றவற்றில் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நிலையானது முடிவில்லாத வாழ்வு உண்டே என்பதை நான் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள என்னை அழைச்சிட்டு வந்தீங்களப்பா. அதை பற்றி கொள்ள எனக்கு கிருபை தாரும். மரியாளின் மாதத்தில் இருக்கிற இந்த நாட்களில் அன்னை மரியாள் அன்று கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு காரணமாயிருந்த தாயின் பாதங்களை நான் பற்றி கொள்ளுகிற போதும், அந்த தண்ணீரையே திராட்சரசமாய் மாற்றிய இறைமகன் இயேசுவின் பாதங்களை பற்றி கொள்ளுகிற போதும் உண்மையாகவே என் குடும்பத்தில் நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பலவாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லோரும் வாய் திறந்து துதிப்போமா? எல்லோரும் வாய் திறந்து துதிப்போமா? நன்றி. ஹalleluya 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 ஹால 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 ஹால. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. Amen. 2 கொரிந்தியர் Amen 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 amen. ராஜாதி ராஜனே Amen. அப்பா நீர்
இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. நீ இருக்கிற இடத்துல விடுதலை உண்டப்பா. ஓ ரபாலது சந்தனிக்க ரபலபாபாபா. ஓ ரமாலது சந்தனிக்க ரபலபாபாபா. ஹalleluya. என்ன மறைச்சுக்கங்க ராஜா, என்ன மறைச்சுக்கங்க ஆண்டவரே. ஆமென். நீ சொல்லுவதை மட்டும் சொல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ ரிமேக்க ரபலது சந்தன பாபாபா. மாத்துகேல பலது சந்தினி பாபாபா. ஸ்லோச்சனா என்ற ஒரு மகளை, ஸ்லோச்சனா என்ற ஒரு மகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் 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 ஆமென். யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷனோடு வந்திருக்கிற பிள்ளைகள். ஆமென். ராஜாதி ராஜனே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இதிசையும் புரிவோம். வாழ்க 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 மரியே